வரைபடம் வரைதல். தகவல்களை காட்டும் படங்களே வரைபடங்களாகும். வரைபடங்களை எந்த அளவிற்கு துல்லியமாக வரைகிறோமோ அந்த அளவிற்கு பெறப்படும் மதிப்புகளும் துல்லியமாக அமையும். சிறப்பு வரைபடம் வரைதல். 1 லிட்டர் பாலின் விலை ரூபாய் 15 என்க. பாலின் அளவிற்கும் விலைக்கும் உள்ள தொடர்பினை காட்டும் வரைபடம் வரைக. அதனை பயன்படுத்தி 1. விகித சம மாறிலியை காண்க. 2. 3 லிட்டர் பாலின் விலையை காண்க. அட்டவணையில் எக்ஸ் அச்சில் லிட்டர் எனவும் ஒய் அச்சில் விலை எனவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அட்டவணையில் 1 லிட்டர் பாலின் விலை 15, 2 லிட்டர் பாலின் விலை 30 ரூபாய், 3 லிட்டர் பாலின் விலை 45 ரூபாய், 4 லிட்டர் பாலின் விலை 60 ரூபாய், 5 லிட்டர் பாலின் விலை 75 ரூபாய் என குறித்துக் கொள்ளலாம். அளவு திட்டம். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் 5 அலகுகள். அட்டவணையில் எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பும் அதிகரிக்கின்றது. ஆகவே இது நேர் மாறுபாடாகும். y is directly proportional to x, அதாவது y is equal to kx, அதாவது y by x is equal to k. k is equal to 15 by 1 is equal to 30 by 2 is equal to 45 by 3 is equal to 60 by 4 is equal to 75 by 5 is equal to 15. அதாவது k is equal to 15 என்பது விகித சம மாறிலி. எனவே y is equal to 15x என்பது நேர்கோட்டின் சமன்பாடாகும். பின்பு ஒரு வரைபடத்தாளை எடுத்துக்கொள்வோம். அதில் எக்ஸ் அச்சு மற்றும் ஒய் அச்சை அமைத்துக் கொள்வோம். அளவு திட்டத்தில் உள்ளது போல எக்ஸ் அச்சில் 1, 2, 3, 4, 5 என்று தேவையான அளவுகள் வரையும், ஒய் அச்சில் 5, 10, 15, 20, 25 என்று தேவையான அளவுகள் வரையும் குறித்துக் கொள்ள வேண்டும். பின்பு எக்ஸ் மற்றும் ஒய் அச்சுகளில் புள்ளிகளை வரைபடத்தாளில் குறித்துக் கொள்ள வேண்டும். பின்பு புள்ளிகளை இணைக்க வேண்டும். கணக்கில் கேட்டுள்ளது போல எக்ஸ் அச்சில் 3 லிட்டர் பாலின் விலைக்கு ஒய் அச்சில் 45 என விடை கிடைக்கிறது. இந்த வரைபடத்திலிருந்து 3 லிட்டர் பாலின் விலை ரூபாய் 45 என அறிகிறோம்.